இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர் 14 அதிகாரம் 17 வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் புசிப்புக்கும் குடிப்புக்கும் மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். நீங்கள் கவலையோடு சமாதானமின்றி காணப்படும் போது, நீங்கள் பரிசுத்தாவினால் நிறைந்து ஜெபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா 7th படிக்கும் போதே நான் பாட்டு பாடி ஜெபிக்கிறது உண்டு. அப்படியாக ஒரு நாள் தேவனுடைய அபிஷேகத்தை உணர்ந்து கொண்டேன். எப்படின்னா தலைமையில அக்னி அபிஷேகம், அதாவது அக்னி மாதிரி அனல் மூட்டு மாதிரி இருந்தது. இன்னொரு டைம்ல புல்லரித்த மாதிரியே இருந்தது. இன்னொரு டைம் கைகள் குளிர்ந்த தன்மையில் காணப்படுது. இப்படியாக என்னுடைய தேவன் என்னை அபிஷேகத்தினால் நிறைப்பதை, பரிசுத்தாவினால் நிறைப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பரிசுத்தாவினால் நிறைந்து ஜெபிக்கும் போது உங்களுக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தேவன் கொடுக்க வல்லவர். இங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் எல்லாரும் இருக்கும்போது வனாந்தரத்திலே சடிதியாய் முழக்கம் உண்டாகி வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. இப்ப அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுறாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். சில பேர் பாத்தீங்கன்னா கூட்டத்தின் மூலமாகவும், சில பேர் வீட்டில் இருக்கும்போது கூட பரிசுத்தாவி பெறுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க பரிசுத்தாவி அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க வாஞ்சிட்டு ஜெபித்து கேட்கும் போது பரிசுத்தாவியானவர் உங்களை நிரப்ப வல்லவர். இங்க வேதாமத்துல பாக்குறோம், என்னாகமும் 24ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்ட போது அவன் முந்தி செய்தது போல் நிமித்தம் பார்க்காமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கும் போது அதை பார்க்கும் போது தேவாவியானவர் இறங்கிறார். அது மாத்திரமல்ல, கிதியோன் மேலும் பைதாவின் மேலும் இறங்குகிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கூட பாக்குறோம், சாமுவேல் தைல கொம்பை தாவீது மேல் அபிஷேகம் அபிஷேகிக்கும் போது தேவ ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்குவதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க வாஞ்சித்து செயல்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் இருந்தாலும் சரி, பாவமான காரியங்களா இருந்தாலும் சரி, அதை விட்டு தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம செயல்படும் போது தேவ ஆவியானவர் நம்மளுக்குள் கிரியை செய்ய வல்லவர். அது மாத்திரமல்ல, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நேர்மையான பாதையில் வழி நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் அவர் பெயரே. அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நம்மை பரிசுத்தாவியால் நிரப்ப வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் அது மாத்திரமல்ல, சாட்சியுள்ள ஜீவியத்தில் வளரும்படியாக கிருபை செய்வார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாக்குறோம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவில் முழுவதிலும் சமரியாவிலும் பூமி கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்வது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க பரிசுத்தாவியால் நிறைந்து ஜெபித்து, அது மாத்திரமல்ல உலகத்துக்கு நீங்க சாட்சியாக இருக்கும்படியாக தேவன் கிருபை செய்வார். பரிசுத்தாவியை பெற்றிருக்கும் போது பரிசுத்தாவியாகிய தேற்றபாலனே உங்களுக்கு போதிக்கிறவராய் கடந்து வருவார். உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களில் அங்கலாய்த்து காணப்படும் போது தேவன் போதிக்கிறவராய் கடந்து வருவார். வேதாமத்துல பாக்குறோம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நாங்கள் மனுஷனாலும் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியோடு சம்பந்தப்படுத்தி காட்டும்படியாக தேவன் சில காரியங்களை அடையாளப்படுத்தி காட்டுவார். மனுஷன் ஞானத்தால் மாத்திரமல்ல, தேவ ஆவியானவரால் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். இப்ப பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல ஜெபம் பண்ணும் போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லணும். ஒவ்வொரு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாக்குறோம், எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்தாவினால் நம்ம நிரப்பப்படும் போது தேவன் நம்மளை வழி நடத்த வல்லவர். அந்த வழிநடத்தின் மித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படும் போது அவருடைய புத்திரராய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. அனுதின வாழ்க்கையில் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஜெபித்து பழகுங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தை புசிப்புக்கும் குடிப்புக்கும் மாத்திரம் தேடக்கூடாது.
நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக தேவ ஆவியானவர் நம்மளை வழிநடத்தும்படியாக நம்ம தேட வேண்டும். அப்படி தேடும் போது தேவ பிரசன்னம் நம்மளை நிறைத்து நம்மளை ஆலோசனை கொடுத்து சரியான பாதையில் நம்மளை வழிநடத்தி செல்வார். அது மாத்திரமல்ல, அவருடைய புத்திரராக நம்ம செயல்பட முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் செயல்படுங்க. பரிசுத்த ஆவியை வாஞ்சையோடு பெற்றுக்கொண்டு அதை ஜெபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் காணப்படும் போது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் நிரப்ப வல்லவர். ஆமென்.